guys, welcome to my channel. Waiting is over என்ற மாதிரி தான் இலங்கையில் மீண்டும் புதிய வாகனங்கள் இறக்குமதி ஆக தொடங்கியிருக்கு. அதுக்கு முதற்கட்டமாக இந்த டொயோட்டோ லங்கா நிறுவனம்னு சொல்லி இலங்கையில் இருக்கிற டொயோட்டோ லங்கா நிறுவனத்தால் புதிய கேடிஹெச் மற்றும் புதிய டொயோட்டோ கோஸ்டர் பஸ்ஸுகள் எல்லாம் இறக்குமதி செஞ்சுருக்கிறாங்க. இதை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் டொயோட்டோ லங்கான்னு சொல்லி அவங்களோட பேஜ் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே காணும். இலங்கையில் புதிய வாகனங்கள் என்னென்ன இறக்குமதியான்னு சொல்லி அவங்க அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. அதுபோல் இது இலங்கையில் இறக்குமதி செய்து விற்பனைக்கு ரெடியாக இருக்குது. நான் தொடக்கத்திலேயே சொன்ன மாதிரி தான் மீண்டும் இலங்கையில், அதாவது 2025ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் பிப்ரவரி மாதத்திலிருந்து மீண்டும் புதிய வாகனங்கள் வழமையாக தனியார்களுக்கு விற்பனை செய்வதற்காக புதிய கார்கள், புதிய ஹயர்ஸ், புதிய கேடிஹெச், புதிய பஸ்ஸுகள் எல்லாமே இறக்குமதி செய்ய போகிறாங்க. அதுக்கு அரசாங்கமும் அனுமதி கொடுத்துட்டு சொல்லி உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனாலும் என்ன இறக்குமதி ஆகுது, எங்கே இறக்குமதி ஆகுன்னு சொல்லி உங்களுக்கு அதிகமானவங்களுக்கு தெரியாது. அதுக்கான அப்டேட் தான் என்னுடைய சேனல் நான் கொடுத்து கொண்டிருக்கேன். அதுபோல் இந்த டொயோட்டோ லங்கா நிறுவனத்தால் இந்த புதிய வாகனங்கள் இறக்குமதி செஞ்சுருக்கிறாங்க. ஓகே, இதோட ப்ரைஸ் எல்லாம் என்ன அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கரெக்டான வேல்யூவேஷன் இன்னும் சொல்லப்படலை. இது யாருக்கு கொடுத்துருக்குறாங்க, இப்போ இறக்குமதி செய்யப்பட்டது யாருக்கு கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கம் சார்ந்த நிறுவனங்கள் மற்றும் சுற்றுலாத்துறைக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. முதல் ஒரு பேட்ச் போன வருஷம் இந்த வருஷம் தொடக்கத்தில் ஒரு பேட்ச் வந்து அதுவும் சுற்றுலாத்துறை கொடுத்தவங்கன்னு சொன்னால் இந்த வருஷத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான சுற்றுலா பயணிகள் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கால அவங்களோட சேஃப்டி முக்கியம். அவங்கள ஒரு கம்ஃபர்டபுளாக நம்ம நாட்டை சுற்றி காட்ட வைக்கணுன்றதுக்காக பழைய வாகனங்கள் தவிர்த்து புதிய வாகனங்கள் இறக்குமதி செஞ்சு சுற்றுலாத்துறைக்கு அதை கொடுத்துட்டாங்க இந்த வருஷம் தொடக்கத்தில். அதுபோல் இந்த வருஷம் எண்ட்லையும் டொயோட்டோ லங்கா நிறுவனத்தால் இப்படியான புதிய வாகனங்கள் இறக்குமதி செஞ்சு ஃபஸ்ட்டு அரசு சார்பான நிறுவனங்கள் மற்றும் இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறதுக்காகத்தான் இப்போ இந்த பஸ் மற்றும் கேடிஹெச் ஹயர்ஸ் வாகனங்கள் இறக்குமதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. கட்டாயம் 2ஆம் மாதம் பிப்ரவரி மாதத்துலேருந்து தனியாக இருக்குது. அதாவது உங்களுக்கு வேணுமானது தனிப்பட்ட ஒரு நபர் எடுக்கிறதுக்காக வாகனங்கள் அனுமதி கொடுக்குறாங்க. 2ஆம் மாதத்துலேருந்து மீண்டும் பழைய நிலைமைக்கு இலங்கையில் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும். அப்படி செய்யும்போது பழைய ப்ரைஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா 100% பழைய விலைக்கு இருக்காது. கொஞ்சம் லட்சங்கள் அதிகமாக தான் இருக்கும். பட் நீங்கள் ஒரு பழைய வாகனம், அதாவது உதாரணமாக ஒரு கேடிஹெச் வாகனம், இப்போ இருக்கிற ஒரு கேடிஹெச் கடைசியாக அந்த மாடல் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் 150 120 கிட்ட சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அந்த ப்ரைஸுக்கு நீங்கள் பிராண்ட் நியூவாக எடுக்கலாம். அது நான் ஷுவராக உங்களுக்கு சொல்லுவேன். நாங்கள் புதுசாக தான் எடுப்போம் பண்ணிச்சிங்கன்னு சொன்னால் கட்டாயம் வெயிட் பண்ணுங்கள். 100% உங்களுக்கு 2ஆம் மாதத்துலேருந்து உங்களுக்கு தேவையான கார்கள், கேடிஹெச் வாகனங்கள், பஸ் எல்லாமே நீங்கள் சொந்தமாக எடுக்கலாம். அதுக்கு எந்த ப்ரைஸ் இல்லை. அதோட லீசிங் வசதி உங்களுக்கு உடனடியாக லீசிங் செய்கிறதுக்கு எக்கச்சக்கமான கம்பெனிகள் இலங்கையில் உங்களுக்காக காத்து கொண்டிருக்குது. நீங்கள் எடுக்க போகிற ஒரு சின்ன அமௌண்ட் உங்கள்கிட்ட இருந்தால் காணும், அதை வச்சுட்டு மிச்சத்தை நீங்கள் லீசிங் போட்டு வாகனத்தை நீங்கள் உடனடியாக எடுத்துக்கலாம். எங்கே புதுசாக வரும், எங்கே எடுப்போம்னு எக்கச்சக்கமான ஆட்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இது எல்லாருமே யாருக்கு பெரிய பலத்தை அடின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பழைய வாகனங்கள் விற்பனை செய்கிறவங்க இல்லை, பழைய வாகனங்களை அநியாய விலைக்கு விற்பனை செய்கிற எல்லாருக்குமே இது ஒரு அடியாகத்தான் இருக்கும். அவங்க ஏற்கனவே உழைச்சிட்டு போயிருப்பாங்க. பட் நம்மளோட சொல்கிறது நாட்டில் நடக்கிற பிரச்சனையை காட்டி அதுக்காக நம்மளோட விலையை உயர்த்தி செய்கிற ஆட்களுக்கு கட்டாயம் இது ஒரு மைனஸாக தான் இருக்கும். வெயிட் பண்ணி நானும் உங்களோட வெயிட் பண்ணுறேன். கட்டாயம் புதிய வாகனங்கள் இறக்குமதி ஆகும். நானும் என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ண காத்து கொண்டுக்கன் உங்களுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 2 மந்த் தான் எல்லாமே சரியாயிரும். புதிய வாகனங்கள் வரும்போது கட்டாயம் நானும் உங்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் பக்கத்தில் பெல் பட்டனில் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் புதிய வாகனங்கள் வரும்போது உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு நான் அப்டேட்டுகள் தந்து கொண்டு இருப்பேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் இப்போவே லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற சுமார் 700க்கும் மேற்பட்ட வாகனங்கள் விற்பனைக்கு போட்டுக்கொண்டு அதை விட உங்களுக்கு புதிய வாகன சம்பந்தமான அப்டேட்டுகள் என்னோட சேனலில் தந்து கொண்டு இருப்பேன். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் இப்போ ஒருக்கா லைக் பண்ணி விடுங்க.